வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த 3 டிசைன் கூட பற்றி தான் பார்க்க போகிறோம். 3மே டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நான் போட்டிருக்கேன். ஒன்று லைன் பேஸ்கெட் மாடல், இன்னொன்று பூசணிக்காய் கூட, இன்னொன்று பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்ன கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த 3 கூடையுமே ஒரு ஆர்டருக்காக தாங்க நான் போட்டிருக்கேன். அவங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணாங்க. ஆனால் கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அவங்க செலக்ட் பண்ண கலர்ஸில் நான் போட்டிருக்கேன். நான் பாருங்கள், நார்மல் வயர் எப்போயும் யூஸ் பண்ணுற டீலக்ஸ் வயர் தான் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். வயர்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது. வயர் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வயரும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், ரோஸ் வித் ஒயிட் கலரில் 2 ரோலில் லைன் பேஸ்கெட் மாடல் நான் போட்டிருக்கேன். இந்த கூடையை பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைய ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் 2 லைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளைனாக வர இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த கூடையை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கூடைக்கு நான் பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணி நான் கொரியர் பண்ணுறப்ப குமிழ்லாம் போட்டு கொடுத்துருவேன். எப்பயும் போல் 6 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 23 லைன் போட்டு 1 லைன் மடக்கி சொருகியிருக்கேன். நான் 2 பேர் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டுட்டு இந்த மாதிரி ஹேண்டில்லாம் சைடாக நான் சொருகியிருக்கேன். நான் அப்போ தான் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. பாருங்கள், இன்னர் வயரும் எந்த அளவுக்கு நான் சொருகியிருக்கேன்னு பாருங்கள். இந்த கூட டெய்லி யூசேஜுக்கு நம்ம கடைக்கு கொண்டுட்டு போகிறோம், இல்லை லஞ்ச் எல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து 2 ரோலில் பூசணிக்காய் கூட ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த கலர் இந்த பூசணிக்காய் கூட மாடலில் நம்ம நிறைய கலர் காம்பினேஷன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இவங்க இந்த ரெட் வித் பிளாக் கலரில் அவங்க கேட்டிருக்காங்க. 2 பேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6.25 அடியில் 18 வயரு, பேஸ் 9 லைனு. இந்த இடத்துல வயர் கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பல்ஜிங் வர்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வயர் கொடுத்து நம்ம போட்டிருக்கோம். அதனால தான் அந்த சென்டர் பல்ஜாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த கூட பாருங்கள், உள்ளே ஸ்பேசியஸாக இடம் இருக்கும். அதனால் நீங்கள் கோயிலுக்கெலாம் இப்போ நிறையா மாலை, இதெல்லாம் நிறையா பூ, இந்த மாதிரி நிறையா வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கூடைகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 2.5 ரோலில் பீட்ஸ் கூட ஒயிட் கலர் அண்டு பீட்ஸ் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி இந்த கூடை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு அகலம் 13 லைன் இருக்கும். அதனால் பேஸ் நல்லா பெருசாக இருக்கும் இந்த கூடைக்கு. அதனால் நீங்கள் நல்லா பெரிய டிஃபன் பாக்ஸ் ஏதாவது நீங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ் பெருசாக இருக்கிற கூடைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ஸ் பாருங்கள், இதுக்கு நான் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். 100 கிராம் பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். வயர் 2.5 ரோல் ஒயிட் கலர் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டலுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு 7.5 அடியில் 26 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் 13 லைன் போட்டுக்கோங்க. பேஸ் போச்சு முடிச்சதும் இந்த மாதிரி குச்சி சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 லைன் நார்மல் ரன்னிங் வயர் போட்டுக்கோங்க. அப்புறம் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இந்த மாடலில் நான் நிறைய மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய சிங்கிள் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.